உங்களுக்கு மேலே இருக்கிற ஆள் கொஞ்சம் முரட்டு குணமாக உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, ஒருவேளை சில அநியாயமாக உங்களை நடத்தினாலும் சரி, அநியாயமாக நடத்துகிற இடங்களில் வேலை செஞ்சிங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், பேசாமல் வேலை செய்யுங்க. அவங்க என்ன செய்யணுமோ, எது கரெக்டாக செய்யணுமோ, சட்டப்படி நீங்கள் ஏற்றுக்கொண்ட அந்த அக்ரிமெண்ட் படி என்ன வேலை செய்யணுமோ செய்யுங்க. ஐயோ எனக்கு ஏற்ற சம்பளம் கொடுக்கல, எனக்கு சரியாக பண்ணலை, என்ன அதை விடுங்க. கர்த்தர் உங்களை சரியாக கவனிப்பார். ஐ சர்வீஸாக வேலை செய்யக்கூடாதுன்றாங்க. அதாவது யாரோ பார்க்குறாங்கன்றதுக்காக வேலை இல்லை, இவனை அவனையும் திருப்திப்படுத்துறதுக்காக இல்லை, கடவுளை திருப்திப்படுத்துறதுக்காக வேலை. இதெல்லாம் மார்ட்டின் லூத்தர் காலத்தில் வந்த ஒரு ப்ராட்டஸ்டன்ட் ஒர்க் எத்திக்னு சொல்லுவாங்க. வேலை செய்வதை குறித்து மார்ட்டின் லூத்தர்லாம் போதிச்ச ஒரு காரியம். கடவுளுக்கும் அதனால தான் பாருங்கள், ஸ்விஸ்காரன் அந்த மாதிரி வாட்ச் பண்ணுறான். அந்த வாட்சை வாங்கினீங்கன்னா நீங்கள் கிழவனார வரைக்கும் அது நல்லா வேலை செய்யும். நிற்கவே நிற்காதுங்க. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா நிற்கவே அந்த வாட்சை போட்டு நீங்கள் எதாவது கொண்டு போய் சுற்றி வச்சு அடித்து உடைச்சாதான் உண்டு. அது பாட்டுக்கு ஓடிட்டுருக்கோம். விலை ஜாஸ்தி, ஆனால் அது பாட்டுக்கு ஓடிட்டுருக்கோம். அவனுக்கு அதில் ஒரு பெருமை, இதை நான் பண்ணேன், நான் கடவுளால் உண்டாக்கப்பட்டவன், எனக்கு நல்ல அறிவை கொடுத்துருக்காரு கடவுள், என்னுடைய ப்ராடக்டை பார் எப்படி இருக்குன்னு காமிக்கிறான். நீங்கள் ஜெர்மன் தேசத்துக்கு போனீங்கன்னா அவங்க கதவுகள், அவங்க ஜன்னல்கள், அவங்களுடைய வாட்சிகள், அவங்களுடைய மிஷின்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ப்ரிசைஸாக இருக்குன்றீங்க. எப்படி இருக்கு, நுணுக்கமாக செய்கிறான். ரஃப்பாக அடிச்சு விட்றது கிடையாது, ரொம்ப நுணுக்கமாக செய்கிறான், ரொம்ப கரெக்டாக இருக்கும் எல்லாம். ஏன்னா அந்த ப்ராட்டஸ்டன்ட் ஒர்க் எத்திக்லேருந்து வருது. அப்போ கிறிஸ்து நம்ம பார்க்குறாரு, கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு வரம், எனக்கு கொடுத்த ஒரு கிருபை, எனக்கு கொடுத்த ஒரு தொழில், எனக்கு கொடுத்த ஒரு திறமை. ஆகவே என் ஒர்க்கை பார்த்து கடவுள் பெருமை பண்ணணும். என் ஆள் பார் எப்படி செஞ்சுருக்கிறான், அந்த மாதிரி வேலை செய்கின்றாரு. ஊரில் இருக்கிற முதலாளி சம்பளம் கொடுத்தானா இல்லையான்றது பிரச்சனை இல்லை, அதை கவனிக்காதீங்க. ஏன்னா கர்த்தர் இவன் கொடுக்கலனா பிரமாதமான ஒரு இடத்துக்கு உங்களை கொண்டு போவார். நீங்கள் உயர்றதை யாரும் தடுத்து, நீ நல்லா வேலை செய்கிற ஆள் உயர்றதை எவனும் தடுத்து நிறுத்த முடியாது பாருங்கள். எங்கே போனாலும் நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த நாட்டிலையும் சரி, எந்த நாட்டிலையும் சரி, எங்கே போனாலும் நல்லா இருப்பீங்க. யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. அதனால் எதிரிகளை குறித்து உங்களுக்கு யார் சதி பண்ணாங்க, இவன் செய்வனை வச்சுட்டான், அவன் அதை வச்சுட்டான், நீங்கள் செய்ய வேண்டியதை கரெக்டாக செய்யுங்க. அவன் என்ன செய்வனை வைக்கிறது, நீங்கள் கரெக்டாக செய்யுங்க. செய்தீங்கன்னா எவரும் உங்களுடைய உயர்வை தடுத்து நிறுத்தவே முடியாது. உங்களுடைய திறமையை வளர்த்துக்கிட்டீங்கன்னா, நீங்கள் உண்மையாக கடவுளுக்கு முன்னால் செய்கிற வேலையை அப்படி நினச்சி செஞ்சீங்கன்னா, உண்மையாக செய்தீங்கன்னா, நியாயமாக செஞ்சீங்கன்னா, அந்த உணர்வோடு செஞ்சீங்கன்னா, இன்னைக்கு இல்லை என்னைக்காவது ஒரு நாள் உயர்ந்திருப்பீர்கள், வாழ்ந்திருப்பீர்கள்.